ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்கறதுல என்னடா தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாடுறதுக்கு மனசு ஒத்துமையா இருந்தா போதும்டா. அப்படியே இன்னும் நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல பாட்டி. நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா யார குத்தம் சொல்லுவாங்க? சும்மா நாமளே இப்படி வளவலன்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கட்டிக்க போறவங்க கதவை சாத்திட்டு உள்ள இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு கேளுங்க. கரெக்ட் பேபி, நான் போய் இப்பவே கேட்டுறேன். நாம துளசி எவ்வளவு பெரிய முடிவு எடுக்க சொல்லியிருக்கோம். அப்படி எடுத்த கவுத்தம் எல்லாம் பேசிட முடியாது. அவன் நிதானமா யோசிச்சு சொல்லட்டும். அப்பா, அவ யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அதுக்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தான்னா எத்தனை நாளைக்கு தான் நாம பார்த்துட்டு இருக்க முடியும்? ஏதோ உங்களுக்கு அப்புறம் நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் யார் இருக்கா? என் பொண்ணை யாரும் பார்க்க வேண்டாம். அவளுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் உயிரோட தான் இருப்பேன். நான் பார்த்துப்பேன், நான் அவளை பார்த்துப்பேன். அவளை நான் உங்க யாருக்குமே சுமையா விட்டுட்டு போக மாட்டேன். லட்சுமி, நான் இப்ப என்ன சொன்னேன்? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க இப்படி? வேண்டாம், பேசுனதெல்லாம் போதும். நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். நான் கும்பிடுற சாமி என் பொண்ணுக்கு கெட்டது பண்ணாது. துளசி, மா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா உனக்கு சந்தோஷமா? அது இல்ல துளசி, நீ நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. நான் சம்மதிச்சா உனக்கு சந்தோஷமா? இத பாரு, உனக்கு கல்யாணமாகி ஒன்னு குடும்பம் குழந்தைன்னு பாக்கதானே அம்மா இவ்வளவு நாளா தவம் கிடக்குற. சரிம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்.